வாழ்க்கையில் பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வரிசையாக உங்களை விட்டு போகணுன்னா தொடர்ந்து ரிலாக்ஸேஷன், அதேமாதிரி மனக்காயம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, மனசுக்கு பலம், அதே நரம்பு வலிமைப்பட்டால் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்காது, அதனால் வரக்கூடிய பயம் இருக்காது, ஹாலோஜினேஷன் இருக்காது. இதனால் என்ன பண்ணணும், ஸோ அதனால் தேவையில்லாமல் போய் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, நம்ம தூக்க மாத்திரத்துக்கு அடிமையாகிறது, ட்ரிங்க்குக்கு அடிமையாகிறது, இதை டென்ஷனை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது குளத்தாளத்துக்கு பயந்துக்கிட்டு கிணத்தாளத்துக்கு குதிக்கிறது, கிணத்தாளத்துக்கு பயந்துட்டு கடலாளத்துக்கு குதிக்கிறது, கடைசியில் குதிக்கிறது கடலாளமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் உடம்புல பார்த்திங்கன்னா குறையும் போது இந்த பிரச்சனை வரும், ட்ரை ஆகும். ஸோ பிரெயின் ட்ரைன் ஆகுது பார்த்திங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்கும். ஸோ என்ன ஆகும், நீர்த்தன்மை வேணும், அதேமாதிரி மூளைக்கும் தேவை, எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டர் கண்டென்ட், இந்த ஃபைலமெண்ட்ஸில் வாட்டர் கண்டென்ட் நம்ம எப்போ குறையுதோ அப்போ இன்பேலன்ஸ் ஆகும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்களுக்கு மிக 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 முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப். இன்றைக்கி தூக்கத்தில் இல்லாதவங்க, தூக்கத்துக்காக அலையிறவங்க நிறைய பார்த்திங்கன்னா எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் நான் தூக்கத்தை மட்டும், அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, நான் மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கூட காசு கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் தூக்கம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பல பேருக்கு துக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்சோமைனியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்குது. காரணம் இந்த மொபைல் பார்க்குறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி ப்ளஸ் பல பேருக்கு பார்த்திங்கனாக்கா நெகட்டிவிட்டி. நம்ம ஒரு இடத்துல நெகட்டிவிட்டியில் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாசிட்டிவிட்டியில் நிற்காத வரைக்கும் கண்டிப்பாக முடியாது. அதுக்கான சொல்யூஷன் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். நெகட்டிவில் நிற்கும் போது நெகட்டிவிட்டி பீப்புள்ஸ், நெகட்டிவிட்டி கனவுகள், நெகட்டிவிட்டியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏன்னா நிற்கிற இடம் அந்த மாதிரியான விஷயம், அதை நோக்கி தான் அந்த ஃப்ரீக்வன்சி இழுத்துட்டு இருக்கும். இதே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எப்படியாவது டக்குன்னு ஒரு கயிறை இழுத்து நம்ம பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படி கேட்டிங்கனாக்கா இப்போ தான் ஒரு பெரிய டர்ன், அதாவது ஒரு தண்டவாளத்துலேருந்து எப்படி ஒரு ட்ரெயின் மாறுதோ அதேமாதிரி வாழ்க்கை மாறுவதற்கான விஷயம் நம்ம நிற்கிற இடம் பாசிட்டிவாக இருக்கணும். சுண்டு போன இந்த வாழ்க்கையை சுண்டு வரலால் சரி பண்ணலாம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த ஒத்த பாயிண்ட். இதான் அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய விஷயம். இதை ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது மேலே ஒரு 10 டைம்ஸ், சைடில் ஒரு 10 டைம்ஸ். இது 72,000 நாடி ப்ளஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி, இந்த டோப்போமின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்திகள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒத்தை விரலை அமுக்குவதால் இன்சோமேனியா பிரச்சனை தீரும். ஒரு 3 நாளைக்கு அமுக்கி பார்த்துட்டு தூக்கம் வரலன்ட்டு விட்டுறக்கூடாது. நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனை, ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் வெளியில் பம்ப் பண்ணி அமுக்கணும் இல்லையா. ஒரு விஷயத்தை அமுக்கணும்னா பம்ப் பண்ணி வெளில போகும் இல்லையா, ஏர் பம்ப், வாட்டர் பம்ப், அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பம்ப். வாழ்க்கையில் பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வரிசையாக உங்களை விட்டு போகணுன்னா தொடர்ந்து இதை அமுக்கிக்கிட்டே வாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது மிகப்பெரிய பெயின் ரிலீஃப். மனக்காயத்தில் உள்ள அந்த பெயினையும் போக்கும், மனசில் உள்ள பெயினையும் போக்கும், உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட பெயினையும் போக்கக்கூடிய பாயிண்ட்னா இது அதிசயம், மேஜிக்கல் பாயிண்ட். இதை கைவிட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியம். தூக்கம் வராததுக்கு இது அழகாக அப்புறம் இன்சோமேனியா ப்ராப்ளம். இன்னொன்று பார்க்கின்சன்ஸையே பார்த்திங்கனாக்கா சரி பண்ணி கொடுக்கும். தலையாடிக்கிட்டே இருக்கும், கையாடிட்டு நரம்பு தளர்ச்சி சரி பண்ணக்கூடிய விஷயம். அதான் A to Z பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் சிம்பிளாக. அதேமாதிரி கழிவுகளை வெளியேற்றும், அதேமாதிரி மனக்கழிவுகளை வெளியேற்றும். இதுக்கு மேலே வேணும் மனக்கவலை இருந்துச்சுன்னா அதுவும் கழிவு தான். சரி, இதை ப்ரெஷர் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இது ஒன்று முக்கியமாக மருந்தாக எடுத்துக்கணும், மீன்ஸ் உணவாக எடுத்துக்கணும்னா நாட்டு மருந்து கடையில் போய் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஜாதி பத்திரி பூ, அதேமாரி பார்த்திங்கனாக்கா ஜாதிக்காய், அதோட பூ தான் ஜாதி பத்திரி. ஜாதிக்காய் ஒரு 5லேருந்து 6 காய் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க, துணியில் தலைவாணி கடையில் போட்டு வச்சுக்கோங்க. ஜாதிக்காயிலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஜாதி பத்திரி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க, ஒன்றும் சேர்க்க வேண்டாம், தனித்தனியாக வச்சுக்கோங்க. சூடான பாலில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜாதி பத்திரி பூ இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். குடிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட தூக்கம் வரும், ரிலாக்ஸேஷன், அதேமாதிரி மனக்காயம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, மனசுக்கு பலம், அதே நரம்பு வலிமைப்பட்டால் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்காது, அதனால் வரக்கூடிய பயம் இருக்காது, ஹாலோஜினேஷன் இருக்காது. இதனால் என்ன பண்ணணும், நல்ல தூக்கம் இருக்கும். இல்லை வரதை மட்டும் பார்த்துக்கலாண்டான்ற தைரியம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்டான மனசு மீன்ஸ் தைரியமான மனசு, தனக்கு தானே நம்ம நம்மளை வெளியே கொண்டு வந்துடலான்ற தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துச்சுனால தூக்கம் தானாக வந்துவிடும். சரி, அதனால் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த மெடிசனே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு. ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் சரி. மனோநலம் குணோநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட மானச சக்கரத்தை வலுப்படுத்தும். ஸோ இன்றைக்கெல்லாம் 23 வயசுலேருந்து இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் பார்த்துட்டு தூங்குறதே கிடையாது. 12 to 1 வரைக்கும் தான் அவங்களோட டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்,
5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கலாம் பார்த்தா தூக்கமே வரல. காரணம் இன்சோமேனியா. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய எழுத வேண்டிய, படிக்க வேண்டிய விஷயங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், 4, 5 டியூஷன் இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தூக்கம் வராது. ஸோ டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனா வெளியில சிரிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. உள் மனதில் உள்ள காயம். அதை ஆத்தக்கூடிய விஷயம் ஜாதிக்காய்க்கு உண்டு. அதனால தான் ஜாதிக்காய் பவுடர் இது சின்ன வயசுல இருக்கவங்கள 10 வயசுக்கு மேல குடுக்கணும்னாக்கா, நம்ம அளவுல கம்மி பண்ணலாம். 1/4 டீஸ்பூன். இதே பெரியவங்களா இருந்தா 1/2 டீஸ்பூன். அது மாரி இந்த மாரி 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். ஜாதிக்காய், ஜாதிபத்திரி பூ. எந்த விதமான பக்க விளைவும் இருக்காது. மூளைக்கு பலம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெங்த் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் பவுடர். ஸோ இதை எடுத்தாலே போதுமான விஷயம் தான். மிக அற்புதமான மனநிலை மாற்றம் இருக்கும். அதனால நல்ல தூக்கம் இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும். வாழ்க்கையில சிரிச்ச முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கலாம். பூரிப்பு அப்படிங்கிற விஷயம். இந்த பூ ரொம்ப முக்கியம். அந்த சிரிப்பு. அந்த சிரிப்பை மனசுல வர வைக்கிறதுக்கான ஆங்சைட்டி எல்லாமே போயிடுச்சுனாக்கா அழகா வந்துவிடும். இப்படி நம்ம தூக்கமின்மை அப்படிங்கிறது பல காரணம் இருந்தாலும், இது 2மே போதுமான விஷயம் தான். அதே மாரி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அமுக்க சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி இந்த சென்டர் பாயிண்ட், அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா விரல்களையுமே அமுக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ரிலாக்சேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தூங்குறதுக்கான ஒரு பட்டன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கான பட்டன் இங்கே தான் இருக்கு. லைட்டா அப்படி உட்காந்துருக்கும். தூக்கம் வரலன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இப்படி உட்காந்துருப்பாங்க சில பேர். அத லைட்டா அதே இது இயற்கையாவே மூளை செய்ய வேண்டிய விஷயம். இது என்ன பண்ணணும், லைட்டா அந்த இடத்துல அப்படியே பிரஷர் 1 பொறுமையா அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, தூக்கம் தானா வந்துரும். ஏன்னா, இத பம்ப் பண்ணும்பொழுது கண்ணுக்கு ஒரு ஆக்ஸிஜன் கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட் காம் ஆகும். நீங்க உள்ள கண்ணுக்கு ரத்தம் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே என்ன பண்றீங்க, பிரெயினுக்கு இருக்கக்கூடிய மெடுலா இருக்கக்கூடிய பான்ஸ் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி. இங்க தான் ரொம்ப அவசியமான விஷயம் நடக்குது. மோட்டார் சென்சாரி. ஸோ அந்த மோட்டார் சென்சாருக்கு தேவையான அளவு ஆக்ஸிஜன் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்சேஷன் தூக்கம் வரும். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இங்கே அமுக்கிறதும், இங்கே அமுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டென்ஷனை குறைக்கும், ஆங்சைட்டியை குறைக்கும். இது 2மே இல்லைனாலே அழகான தூக்கம் வரும். ஸோ அதனால தேவையில்லாம போய் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, நம்ம தூக்க மாத்திரத்துக்கு அடிமையாகிறது, ட்ரிங்க்குக்கு அடிமையாகிறது, இத டென்ஷனை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது குளத்தாழத்துக்கு பயந்துகிட்டு கிணத்தாழத்துக்கு குதிக்கிறது, கிணத்தாழத்துக்கு பயந்துட்டு கடலாழத்துக்கு குதிக்கிறது. கடைசியில குதிக்கிறது கடலாழமா இருக்கும். ஸோ நீச்சல் தெரியாம நம்ம பாட்டுக்கு குதிக்கிறது தான் இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த அதர் ஆக்டிவிட்டீஸ் போறது. ஸோ நேச்சுரலாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் இந்த மாதிரியான மெடிசின் இதேமாரி ஆல்டர்னேட்டிவா நம்மளே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் தான் இந்த மருத்துவங்கள்லாம். ஸோ இப்படி வந்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மருந்துகள சொல்லணும். நம்ம இயற்கையாவே கொடுக்கக்கூடிய நீர்நிலை, அதாவது நம்மளுடைய வாட்டர் கன்டென்ட் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, குறையும்போது இந்த பிரச்சனை வரும். ட்ரை ஆகும். ஸோ பிரெயின் ட்ரைன் ஆகுது பார்த்தீங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப காரணமா இருக்கும். ஸோ என்ன ஆகும்? நீர்த்தன்மை வேணும். அதேமாரி மூளைக்கும் தேவை. எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டர் கன்டென்ட் இந்த ஃபைலமெண்ட்ஸ்ல வாட்டர் கன்டென்ட் நம்ம எப்போ குறையுதோ, அப்போ வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம வாட்டர் மெலன் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப 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 விஷயம். காலையில, மாலையில எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். வாட்டர் மெலன் கிடைக்கலன்னா கண்டிப்பா மாதுளை ஜூஸ். இந்த மாதுளை ஜூஸ்ல எல்லா வகையான சத்தும் இருக்கு. உடம்பு எப்பொழுதுமே நீர்த்தன்மையோட வச்சிருக்கும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூலண்ட் உடம்புல உள்ள கூலண்ட் பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான். இது எல்லா சீசன்லயும் கிடைக்கல பட்சத்தில, இந்த சீசன்ல கிடைக்கும்பொழுது தர்பூசணி எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. அதே மாரி கிடைக்காத பட்சத்தில சீசன் அவுட் ஆகும்பொழுது, நம்ம என்ன பண்றோம், மாதுளை ஜூஸ்க்கு போயிடுறோம். ஸோ மாதுளை ஜூஸோட எடுக்கும் பொழுது, நம்ம உடம்பு டோட்டலா அப் டூ பாட்டம் அதாவது உச்சி முதல் பாதம் வரை என்ன பண்ணும், எப்பொழுதுமே ரிலாக்சேஷனோட இருக்கும். நீர்த்தன்மை நல்லா இருக்கும். அதேமாரி வாதம், பித்தம், கபம். ஸோ எல்லாமே ஈக்குவலைசேஷனா இருந்துச்சுனாக்கா, ஹெல்த்தாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நீர்நிலை, இந்த ஜூஸ் எடுக்கிற விஷயங்கள்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.